அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூராண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். நேற்றைய தினம் 4ஆம் திருநாள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் 3ஆம் திருநாள் சேவித்தோம். 3ஆம் திருநாளில் தாயாரியே தங்கப்பரங்கை நாற்காலிலையும் பெருமாளியே சிறிய திருவடியான அனுமார் மீது அழகாக ராமராக எழுந்தருளினார். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், ரசித்து சேவித்தோம். திருமஞ்சன வைபவம்லாம் நம்ம தாயார் ஆண்டாளால் நம்ம என்ன செஞ்சோம், அவளோட கருணையால் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம என்ன செஞ்சோம், ரசித்து மனதார ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறதா நினச்சிண்டே சேவித்தோம். இன்றைய தினம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்ற 4ஆம் திருநாள் பார்ப்போம். 4ஆம் திருநாள் அன்று எப்பொழுதுமே தினமும் காலையில் தாயார் திருக்கோவிலிருந்து புறப்பாடாகி தங்கப்பல்லக்கில் தான் தாயாரும் மன்னாரும் எழுந்தருளுவாங்க. அங்கு ஆடிப்பூர கொட்டகைன்னு சொல்லப்படுகிற அந்த ஆடிப்பூர பந்தலுக்கு முன்னாடி தாயாரும் மன்னாரும் எழுந்தருளுவாங்க. அதுக்கப்புறம் விசேஷமாக கோஷ்டிலாம் ஆகி தீர்த்தம் செடாரி பிரசாதம் எல்லோருக்கும், எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் அந்த தீர்த்தம் செடாரி பிரசாதம் வழங்குவாங்க. அதன் பின்னராக தாயார் மண்டபங்களுக்கெல்லாம் புறப்பாடாவாங்க. நேற்றைய தினம் 4ஆம் திருநாள் இல்லையா, 4ஆம் திருநாள் முதல் மண்டபம் சிங்கம்மாள் கொரடு. அதன் பின்பு நாடகசாலை தெருவில் உள்ள திருவேங்கடமுடையான் சன்னதியில் வச்சு தாயாருக்கு பூஜைகள் திருமஞ்சனம் எல்லாமே ஆகும். அதன் பின்பு 2வது மண்டபமாக சிங்கம்மாள் புறம் தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கமாடு தெருன்னு சொல்லப்படுகிறது. அந்த தெருவில் உள்ள மண்டபத்தில் தாயாரும் மன்னாரும் எழுந்தருளுவாங்க. அப்பொழுது விசேஷமாக தாயார் முன்னர் கோஷ்டியெல்லாம் நடைபெறும். அவ்வளவு அழகாக இருக்கும் சேவிக்கிறதுக்கு. அலமேலு ரங்கராஜன் மாமி ரொம்ப அழகாக நம்மளுக்காகவே வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. நம்ம எல்லாரும் இருக்கும் இடமே கோகுலம் எங்குதான், கண்ணன் கிருபை பண்ணணும், அடிக்கடி இதையே தானே சொல்கிறோம். நம்மளுக்கு வேறு வழி கிடையாது. இருக்கிற இடத்துலேருந்தே சேவிக்கணும். தாயார்கிட்ட சொல்லிடலாம், நீ தானமா சொன்ன இருக்கிற இடத்துலையே சேவிச்சுக்கோ, நீ இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரை தான் நீ என்ன சொன்ன, கோகுலம்னு சொன்ன, உனக்காக கண்ணன் ஓடி கிருபை பண்ணார். நீ சொன்னபடியே நாங்களும் சேவிச்சுக்கிறோம். நீ சொன்ன மாதிரியே நீ என்ன செய்யணும், நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்தே சேவிக்கிறோன்னு மனசார நினச்சிட்டு சேவிக்கிறோம். நீ என்ன செய்யணும், எங்களுக்கு கிருபை பண்ணணும் அப்படின்னு நம்ம மனதார பிரார்த்திச்சுட்டு இது பண்ணிக்கலாம், சேவிச்சுக்கலாம். இதோ கற்பூர தீபாரணைலாம் ரொம்ப அழகாகிறது. 4ஆம் திருநாள் சேஷவாக்கடம் ரொம்ப எவ்வளவு அழகாக வீடியோ எடிட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனந்த் கிளிக்ஸுங்கிற இன்ஸ்டா பேஜில் கேட்டோம், இந்த மாதிரி எல்லோரும் சேவிக்கணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதனால் என்ன, தாராளமாக நீங்கள் எல்லோரும் சேவிக்கலாம், நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு பெர்மிஷனும் கொடுத்தாங்க. இதோ சேவிச்சுட்டே இருக்கோம். அத்தனை அழகாக இருக்குது. தாயாருக்கு கற்பூர தீபாரணை ஆகிறது, சேவிச்சுக்கலாம். சரி, ஒவ்வொரு நாளும் தாயார் ஒவ்வொரு வாகனத்தில் மன்னாரும் தாயாரும் எழுந்தருளுறாங்க. முதல் திருநாள்னு பார்த்தோம்னா 16 வண்டி சப்பரத்தில். அதற்கான காரணம் என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அவசியம். 2ஆம் திருநாள் சந்திரபிரபை சிம்ம வாகனத்தில் மன்னார் வந்தாங்க. 3ஆம் திருநாள் அழகாக தங்க பரங்கி நாற்காலியில் நம்ம ராணியாரும், அனுமந்த வாகனத்தில் ராமராக நம்மை ஆளக்கூடிய அந்த சாட்சாத் அந்த பெரிய பெருமாளோட அம்சமான ரங்க மன்னாரும் அத்தனை அழகாக வந்தாங்க. நம்ம நல்லா சேவிச்சுட்டோம். இன்றைய தினம் 4ஆம் திருநாள் தாயார் சேஷ வாகனம் மன்னார் கோவர்த்தனகிரி. முதல்ல தாயார் சேஷ வாகனத்தில் வராங்கன்னா தாயாரோட திருப்பாவைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும் பொழுது அவள் வரக்கூடிய வாகனங்களுக்கு அர்த்தம் இதுதான் நம்மளால் சொல்லிட முடியுமான்னா கண்டிப்பாக சொல்லிட முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யலாம், அன்பின் மிகுதியால் பக்தியின் வெளிப்பாடாக நம்ம என்ன செய்யலாம், ரசித்து சேவிக்கலாம். நம்ம வீட்டு குழந்தைங்கள்லாம் என் ராஜா, என் தங்கம், என் பட்டுன்னு நம்ம கொஞ்சம் அதை மாதிரி நம்ம தாயார் வரக்கூடிய வாகனங்களை நமக்கு தோணுவது போலவே நம்ம ரசித்து சேவிச்சுக்கலாம். அதாவது தாயார் என்ன சொல்கிறாங்க, பின்னாடி பெருமாள் கோவர்த்தனகிரியில் வராருப்பா. எப்படி வரார், கண்ணனா வரார். நேற்றைய தினம் ராமராதான நீ மனதிற்கினியானாதானே வரணும்னு சொல்லி ஆர்டர் போட்டேன்னு பார்த்தோம். இன்றைய தினம் என்ன கண்ணனா வரான்னு சொல்கிறியேம்மா அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டாள் சொல்கிறா, ஆமா கண்ணன் ராமர் எது வேணும் எது வேண்டாம், எது நல்லது எது கெட்டதுங்கிறதுலாம் என்ன செய்வார், பார்த்து பார்த்து பிரித்து பொறுமையாக கொடுக்கக்கூடியவர் ராமர். நம்மளுக்கு இந்த விஷயம் தேவையா தேவையில்லையா, இதெல்லாம் ஒரு தகப்பன் சுவாமி ஸ்தானத்தில் இருந்து நமக்கு பண்ணுவார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் எப்படி இருக்கார், நன்னா சின்னஞ்சிறு குழந்தைய நிறைய சேட்டை பண்ணிட்டு என்ன இருக்கார். நம்ம என்ன கேட்டாலும் சரி, நம்ம ஒன்று கேட்டோன்னா ஓ நீ இப்படி கேட்குறியா, நான் இப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூடலாம் என்ன விளையாட்டுத்தனமாக ஒவ்வொருவரோடையும் என்ன செய்கிறாரு, அத்தனை அழகாக விளையாடி நம்ம மனதை கவரக்கூடிய கண்ணனாக இருக்கிறார். அதனால் கிருஷ்ணானுபவத்தை பெருமாளாக பின்னாடி வரார். கோவர்த்தனகிரி மலையை தாங்கிய வண்ணம் கண்ணனாக பெருமாள் வந்துருக்கார். அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, வேணுங்கிறத கேளுங்கோ,
ஆனால் கேட்கும் பொழுது எப்படி கேட்கணுமா? அறிவொன்றும் இல்லாத ஆய்கொடத்து பெண்டீர்னு தாயார் சொன்னாலே, தாயாரே எப்படி பெருமாள்கிட்ட சொல்கிறா, எங்களுக்கு அறிவினாலெல்லாம் ஒன்று எங்களால் நாங்கள் என்ன செய்ய முடியாதுப்பா, அறிய முடியாது. அறிவுக்கே தலைமை பீடமாக இருக்கக்கூடியவள் கோதை நாச்சியார் தான். ஆனால் அவளே என்ன சொல்கிறா திருப்பாவையில், எங்களுக்கு அறிவே கிடையாதுப்பா எங்களுக்கு, ஆனால் நீ என்ன செய்யணும், எங்கள் பக்திக்காக அன்புக்காக இறங்கி வரணும்னு கேட்டாலே அதே மாதிரியே என்ன சொல்கிறா, நீங்கள் அறிவினால கண்ணனை அடைய நினைக்காதீங்கோ, பெருமாளை அடைய நினைக்காதீங்க, பக்தியினால அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர் கண்ணர். கண்ணர் வந்து என்ன செஞ்சாருப்பா, கண்ணன் எதற்காக கட்டுப்பட்டார்? பெரிய பெரிய ஆயுதங்களாலெல்லாம் கம்சன் தாக்கிய பொழுது கண்ணனை அழிக்க முடியுதா? இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு கயிறு எடுத்து என்ன செஞ்சா, யசோதாமா வந்து உரலில் கட்டி போட்டதும் அந்த அன்புக்காக கட்டுப்பட்டு ரொம்ப சமத்தா உட்காந்துருந்தார் இல்லையா? அவர் அன்புக்கும் பக்திக்கும் மட்டுமே தான் கட்டுப்படக்கூடியவர். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அன்பினாலும் பக்தியினாலும் அவரை சேவிங்க, உங்களுக்கு வேணுங்கிற வரங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லும் விதமாக தாயார் முன்னாடி சேஷ வாகனத்தில் கம்பீரமாக எழுந்தடிக்கிறார். தாயார் இதை சொல்கிறதுக்காக எதற்கு சேஷ வாகனத்தில் வரும்? சேஷ வாகனம் என்றால் 7 தலையுள்ள பாம்புகளின் மீது அமர்ந்து தாயார் அந்த வாகனத்தில் வரா. பொதுவாக நம் உடலை இயக்கக்கூடிய சக்திகள் 7 சக்கரங்கள் நம் உடலை இயக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கை, சகஸ்ராரம். இந்த 7 சக்கரங்களும் மிகவும் முக்கியம். மனிதன் வந்து மன அமைதியோடும் சந்தோஷத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னா இந்த 7 சக்கரங்களும் எப்படி இயங்கணும், சீராக இயங்கினால் மட்டுமே சாத்தியமாகிறது. மூலாதாரம்ங்கிறது சக்தியின் இருப்பிடம். சுவாதிஷ்டானம்ங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும், படைப்பாற்றல். மணிப்பூரகம்னா தன்னம்பிக்கை, சுயமரியாதை, இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியது. அநாகதம் அன்பு மற்றும் எதனை குறிக்கக்கூடியது, இரக்கம் ஆகியவற்றை குறிக்கக்கூடியது. விசுக்தினா என்னதுங்க, தொடர்பு மற்றும் வெளிப்பாடுகளை தொடர்புடையது குறிக்கக்கூடியதான் விசுக்தி சக்கரம். ஆக்ஞைனா உள்ளுணர்வு, ஞானம். சகஸ்ராரம்னா எல்லாருக்குமே தெரியும், ஆன்மீக விழிப்புணர்வு, பிரபஞ்ச சக்தி, இவற்றை குறிக்கக்கூடியதுதான். இந்த 7 சக்கரங்களும் சீராக இயங்கினால் மட்டும்தான் மனித வாழ்வு இன்பமாக இருக்கும். இந்த 7 சக்கரங்களையும் குறிக்கும் விதமாக தான் தாயார் 7 தடையுள்ள சேஷ வாகனத்தின் மீது அமர்ந்து வராங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் கவலைப்படாதீங்க, உங்களோட மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். நம் உடம்பு ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் மனம் நல்ல அமைதியாகவும் சிந்தனை தெளிவாகவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், பெருமாளை அடைய முடியும். அப்பொழுது தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த சம்சார சகரத்துலேருந்து நம்ம எளிமையாக கடக்க முடியுங்கிறதுக்காகத்தான் தாயார் என்ன செய்யற, அதை சொல்லாமல் சொல்லும் விதமாக 7 தலைகள் பொருந்திய அந்த சேஷ வாகனத்தின் மீது வருகிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் பாம்பு வந்து ராகு கேதுவின் அம்சமாக சொல்லப்படுகிறது. இன்றைய சூழ்நிலைகளில் எதற்கெடுத்தாலும் சரி, நீங்கள் பண்ணாலும் சரி, உடனே உங்களுக்கு இந்த ராகு கேதுக்களால் தான் பிரச்சனை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் மனசஞ்சலங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக தாயார் சேஷ வாகனத்தில் வரும்பொழுது சேவித்து கொண்டீர்கள் என்றால் அத்தகைய தோஷங்கள் அனைத்தும் நீங்க பெறுகிறது என்பது மக்களின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. உண்மையிலேயே நடந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது தான் உண்மை, சத்தியமான உண்மை. அடுத்ததாக தாயார் வந்து என்ன சொல்கிறா, பின்னாடி கோவர்த்தனகிரியில் வந்து யார் வராருப்பா, கண்ணனா வரார். யார், நம்ம ரங்கமன்னார் என்ன சொல்கிறார், கண்ணனா வரும்பா. அந்த ஸ்ரீரங்கத்து ரங்கராஜன் ரங்கமன்னார் தாயார் என்ன சொன்னாலும் என்ன செய்கிறார், சரி சரின்னு தாயாரோட அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே இருக்கார் இல்லையா? தாயார் சொன்னா, நேற்று ராமரா வரணும்னு சொன்னா, இன்னைக்கு தாயார் என்ன சொன்னா, நீ கண்ணனா வான்னு சொன்னது அவர் என்ன செஞ்சுட்டார், அழகா ஜாமன்னு கோவர்த்தனகிரி மலையை தூக்கிண்டு ஒரு கையால் பிடிச்சுண்டு வந்துட்டுருக்கார். அவர்கிட்ட நம்ம எப்படி கேட்கணுமா, மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக மனையவே ரொம்ப அழகாக லாவகமாக தூக்கி பிடிச்சி காப்பாற்றிய கண்ணா, நீர் வந்து என்ன செய்ய, எங்களுக்கு வந்து இந்த கலியோட சுமை எங்களுக்கு தாங்களப்பா, இந்த கலியோட சுமை எங்களை வந்து எப்படி அழுத்தின்னு இருக்கு எங்கள் தலைமையில், நீ அதை என்ன செய்யணும், அழகாக மழையவே தூக்கி நிறுத்திய உனக்கு இந்த கலியோட சுமைங்கிறது என்னது, ரொம்ப ஒரு சின்ன விஷயம், நீ நினச்சா எங்களை இந்த கலியிலேருந்து எங்களுக்கு அழகாக நீ எங்களை காப்பாற்றிடலாம், அதெல்லாம் நீ என்ன செய்ய, எங்களை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிற விதமாக தான் தாயார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடியே நம்ம தாயார் சொன்னபடியே பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். கண்ணன் எல்லோருக்கும் எல்லா வரங்களையும் கொடுக்கக்கூடிய அழகு கண்ணனா, குட்டி கண்ணனா அத்தனை அழகாக ரங்கமன்னார் சேவை சாதிக்கிறார். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. நேற்றைய தினம் நடைபெற்ற 4ஆம் திருநாள் இரவு வீதி புறப்பாடில் தாயார் சேஷ வாகனத்துலேயும் மன்னார் கோவர்த்தனகிரியிலையும் வந்தார் இல்லையா? அது இரண்டையுமே நம்ம எதற்காகன்னு நம்ம அறிவுக்கு எட்டியபடி நம்ம என்ன செஞ்சுட்டோம், கற்பனை பண்ணிட்டு ரசித்து சேவிச்சுட்டோம். அதே மாதிரி இன்றைய தினம் விசேஷமாக 5ஆம் திருநாள் அவ்வளோ அழகாக காலம்பெற ஆடிப்புற கொட்டகை முன்னாடி இப்பொழுது மங்களாசாசனம் நிகழ்வு ஆகிக்கொண்டிருக்கிறது. அது எல்லா வீடியோஸுமே இன்று இரவு நடைபெறக்கூடிய கருட சேவை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நாளைக்கு
குடியிருந்து குழந்தைகள் வர பாபாயின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புவோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதோ தாயார் நேற்றைய தினம் 4ஆம் திருநாள் வீதி புறப்பாடெல்லாம் முடிந்தது பிறகு கண்ணாடி மாளிகையில் அத்தனை அழகாக சிரிச்சுட்டே தாயாரும் மன்னாரும் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய அழகான வைபவத்தை தான் பார்க்குறோம். இன்றைய தினமும் தாயாரோட திருமுகத்தை தயவு செய்து மறக்காமல் சேவிச்சு பாருங்கள், நோட் பண்ணி சேவிச்சு பாருங்கள். நேற்றைய தினத்துக்கும் இன்றைய தினத்திற்கும் உள்ள அந்த திருமுக மாற்றத்தை அனுபவித்து சேவிங்க. கண்டிப்பாக தாயாரும் மன்னாரும் வரப்பிரசாதி. தாயார் நம்ம அம்மா, நம்மளுக்கு வேணுங்கிற வரத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதி. நம்ம அம்மா நம்மளுக்கு எல்லா வளங்களும் நலன்களும் பரிபூர்ணமாக வழங்குவாங்க. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய 5 வருட சேவை எல்லாத்தையும் நாளைய தினம் நம்ம சேனலில் வீட்டில் இருந்தபடியே நம்ம என்ன செய்வோம், மனதார சேவித்து மகிழ்வும். எல்லோருக்கும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனதர்களும் ஆண்டாள் ரெங்கமன்னாரதர்களும் ஸ்ரீ பெரிய பெருமாளதர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம், ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.